அஞ்சனாத்தா, உங்கள் பேர் கரெக்டாக சொல்கிறேன்னா? ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பேர் சங்கவி சமையல். நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பஞ்சநாதன் அம்மா, ஓகே ஓகேங்க. சாப்பிட்டீங்களா பஞ்சநாதன்? என்ன சாப்பிட்டீங்க? நான் உங்களுடைய பழைய சப்ஸ்கிரைபர் அம்மா. அப்படிங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப நாள் லைவ் வர்றது இல்லையா, ஒரு மாதம் கிட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் மறந்துட்டுருப்பேன், சாரி மன்னிச்சுக்கோங்க மறந்ததுக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி வந்து ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன் நான், லஞ்ச் மெனு ஷார்ட்ஸ் வீடியோ. அப்படி இல்லை ஏதாவது ரேண்டமாக குக்கிங் பண்ணுறது எதுவாக இருந்தாலுமே டெய்லி காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஒரு வீடியோ நான் எப்படி இருந்தாலும் லைவ் வராட்டியும் நான் நார்மல் வீடியோஸ் டெய்லியுமே எவ்ரிடே அப்லோட் பண்ணுறேன். அதை கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. ஏன்னா நீங்கள் லைவில் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நார்மல் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான். ஏன்னா நான் 2 வருஷமாக இதே இடத்துலையே இருக்கிற மாதிரியே இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு வீடியோ போடுற எல்லாருமே, யூடியூப் வீடியோ போடுற எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. ஆனால் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, பிச்சை எடுத்தான் பெருமாளும் பிடிங்க தின்ன அனுமாருன்ற மாதிரி நான் வந்து என்ன பண்ணலான்னு எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து என் வீடியோ வச்சு என்ன அது யூடியூப் தான் சம்பாதிக்குது. ஆனால் எனக்கு அதில் 10 பைசா புரோஜனமும் கிடையாது. ஆனால் என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் என்னுடைய எனக்கு என்னென்ன தெரியுமோ அதை நான் உண்மையாக நேர்மையாக வந்து சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு பலன் வந்து எனக்கு கிடைக்காது, யூடியூப்காருக்கு தான் கிடைக்கும். அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதில் பலன் கிடைக்கும். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், நான் கஷ்டப்பட்டு அதை எடுத்து எடிட் பண்ணி எனக்கு தெரிஞ்சது என்னமோ அதை நான் செஞ்சு போடுறேன். அதுக்கு நான் வந்து சம்பாரிச்சிக்கிறதுல எனக்கு ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் என்னோடய வீடியோ வச்சு அவங்க சம்பாதிக்கிறது அப்புறம் என்ன இருக்குது, அதுக்காக நான் கஷ்டப்படுறேன். அதனால் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். கோகுல் விஜய் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களா? என்னவா சிரிக்கிறீங்களா? அதுதான் உண்மை. நான் மட்டும் கிடையாது, யூடியூப் வீடியோ போடக்கூடிய எல்லாருமே இன்னும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணாதவங்க நான் சொல்கிறேன். 1 வருஷம் 2 வருஷம் ரொம்ப நாள் வந்து போட்டுட்ருக்காங்க இல்லையா. இன்றைக்கி என்ன போடலாம், இன்றைக்கி என்ன போடலான்னு நம்ம மூளை செலவு பண்ணி திங்க் பண்ணி நமக்கு என்ன வருமோ அதை வந்து நம்ம பண்ணுறோம். ஆனால் அதனால் நமக்கு லாபமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. யூடியூப் தான் வந்து சம்பாதிக்குது. இந்த மாதிரி வீடியோஸ் போட்டு அவங்க மானிட்டேஷன் அப்ளை பண்ணாத சேனல் எல்லாத்துக்குமே அவங்க தான் சம்பாதிப்பாங்க கண்டி. எங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. எங்களுக்கு நீங்கள் எல்லாமே சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு அந்த மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இதுலேருந்து ஏர்னிங்ஸை பார்க்க முடியும். எப்படி இருக்கீங்க? படித்தாச்சு. நான் நல்லா இருக்கேன். வீட்டில் எல்லாரும் நலமாக இருக்காங்களா? அம்மா நல்லா இருக்காங்களா? எல்லாரும் சூப்பராக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்ன? இல்லை, நான் இந்த ஐடி பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்குது. இருந்தாலும் நான் 1 மாதம் ஆனதுனால மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் சாரி சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் மறக்க மாட்டேன். ஒரு கோவிலில் இருந்து நீங்கள் லைவ் போட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், திருத்தணி முருகர் கோவிலில் நான் லைவ் போட்டிருந்தேன். ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். 3.5 மாதம். 3லேருந்து இல்லைங்க, கரெக்டாக ஒரு 4 மாதம் ஆகுதுங்க. சாரி மறந்ததுக்கு. பாசமுள்ள கார்த்தி தம்பி வணக்கம். பாசமுள்ள அக்கா சாப்பிட்டீங்களா? மை அக்கா நலமா?